சத்து சாம்பலாக ஆனாலும் மாவும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கில் ராமச்சந்திர ஆதித்தனார் பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு சீமான் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் தேர்தல் எப்போது முறையாக நடந்தது இல்லை, தேர்தல் ஆணையம் ஒரு நாடக கம்பெனி என விமர்சித்தார். புலம்பெயர்ந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை வழங்குவதை எதிர்த்து போராடுவோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். தான் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ படுகொலை செய்பவனின் தலைமுறைக்கே கல்வி இல்லாமல் செய்துவிடுவேன் என சீமான் ஆவேசத்துடன் கூறினார். விஜய் வருவதால் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு குறைந்துவிடும் என சொல்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி தனியாக தேர்தலை சந்திக்கும் என திட்டவட்டமாக குறிப்பிட்டார். எல்லாம் செத்து போயிடும், கலைஞ்சு ஓடிடுவான். இப்பவே என்ன, ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும், அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும், அவர் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார். ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில்ல? ஐயோ அப்படியே அப்போ கட்சி கலைஞ்சிருமா, அப்போ ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி போயிடுவோம். டேய், செத்து சாம்பனால ஆனவங்க ஒழிய நாங்கள் தனியாக தான் போவோம்.